சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே கடவுள் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் நீரோரம் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவார்கள். கோடை காலத்திலும் அதனுடைய வேரானது அந்த நீரோடையை சென்று மரத்தை பசுமையாக வைத்திருக்கும். ஆனால் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் பாலைவனத்திலே இருக்கின்ற புதர்களுக்கு ஒப்பானவர்கள். அது யாருக்கும் பயனில்லாது போகும். அது உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கும். அதனால் முடிந்தவரை நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு உங்கள் வாழ்வை செழுமையாக்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் கடவுள் உங்களோடு இருக்கிறார், உங்களை கவனிக்கிறார், உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசிரியம் செய்கிறார். இருந்தாலும் நாம் அவரை விட்டு நாம் மனிதர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நாம் அவமானத்தையும் பிரச்சனைகளையும் தான் சந்திக்க நேரும். கடவுள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த கடவுளிடம் சென்று செல்வதற்கான வழியை நீங்கள் ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள். இந்த நற்செய்தி வாசகத்தில ஒரு பணக்கார செல்வந்தரை பற்றியும் ஏழை லாசரை பற்றியும் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் கேட்கிறோம். லூக்கா நற்செய்தியிலே இதுல அந்த பணக்காரர் தன் வாழ்நாள் முழுவதும் நலன்களை அடைந்தார். ஆனால் அந்த ஏழை லாசர் அவர் மேசையிலிருந்து விழுகின்ற அந்த சிறு சிறு துண்டுகளை வைத்து அந்த வயிற்றை நிரப்பிக் கொள்ள விரும்பினார். ஆனால் 2 பேரும் ஒரே நாள் இறந்து போகிறார்கள். ஏழையோ ஆபிரகாமனுடைய மடிக்கு போகிறார். ஆனால் பணக்காரரோ அணையாத நெருப்பிற்கு செல்கிறார். அப்பொழுது அந்த நிகழ்வு நமக்கு தெரியும். அவர் நரகத்திலிருந்து ஆபிரகாமிடம் தண்ணி கேட்கிறார். லாசருடைய விரல் நுனியை தொட்டு என கொடுங்கள் என்று. இதிலே நாம் கவனிக்க வேண்டியது, யோசிக்க வேண்டியது, தன்னுடைய வீட்டு வாசலிலே கிடையாய் கிடந்த அந்த ஏழையனுடைய பெயர் அங்கே தெரியவில்லை. அந்த ஏழை யார் என்பது அவருக்கு புரியவில்லை. அங்கே ஒருவன் கிடக்கிறான் என்பது தெரிந்திருக்கிறது அவருக்கு. ஆனால் கொடுக்க மனமில்லாமல் இருந்திருக்கிறான். இதைதான் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்ல விரும்புகிறார். தன் கண்முன்னே ஒருவன் துன்பப்படுகின்ற பொழுது, கஷ்டப்படுகின்ற பொழுது அவனுக்கு உதவ மனமில்லாத ஒருவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இறுதி நாளிலே இறைவனுக்கு உகந்தவன் அல்லாமல் போய்விடுவான். பிரியமானவர்களே, இந்த ஏழை லாசரும் அவன் கொடுக்கவில்லை என்று மனம் வருந்தவில்லை, மனம் கசிந்து அழுவவில்லை. ஆனால் கடவுள் அவனுக்குரிய பங்கை அவனுக்கு கொடுத்தான். இயேசு கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, நம்மையும் இந்த நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். என்னிடம் இருக்கின்ற பொழுது அதை வைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்கின்ற நான், மகிழ்கின்ற நான், எனது வாழ்வை நான் அமைத்துக் கொள்ள முயற்சிக்கின்ற நான், அதை வைத்து அது இல்லாதவர்களுக்கு அதை கொடுப்பதற்கான மனம் நம்மிடம் ஏன் வரவில்லை என்பதை சிந்திக்க இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஏனென்றால் நம்மிடம் தேவை போக இருப்பதை சேர்த்து வைப்பதில் அல்ல மகிழ்ச்சி. தேவையில் இருப்பதை போக தேவையில் இருப்போருக்கு தேடி சென்று